அவர் போராட்டம் பண்ணாரு. பெருமாநல்லூர் துப்பாக்கி சூடு நடந்தது. 12 பைசாவே 1 பைசா ஏத்தனத்துக்கு எங்க தகராறு. அதுக்கு என்னையா சொல்றேன், இந்த 1 பைசாவும் இல்லைன்னு அருமையான ஐடியா ஐயா. உடனே சொன்னாரு, நீங்க 5 நிமிஷத்துல போய் அந்த நான் உட்காந்துருக்கேன், மணி பரவாயில்ல 1 மணி நேரம் பல வீட்டுக்கு ஃபைல் கொண்டாடினார். போய் கிடுகிடு ஃபைல் எடுத்து கொண்டு வந்து அது கலைஞர்கள் விட்டு கையெழுத்து வாங்கி அன்னைக்கே டிக்ளேர் பண்ணேன், விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம். இன்னி வரையில் அது தொடர்ந்து இருக்கு, அது தொடர்ந்து இருக்குது. ஆகியனால் அதை யாரும் எடுக்க முடியல. ஜெயலலிதா எடுக்கிறதுக்கு ஒரு நாள் பில்லை கொண்டாந்தாங்க. அன்னைக்கு நான் பேசின பேச்சு இருக்க, என் வாழ்க்கையில் அவ்வளோ பேச மாட்டேன், சட்டசபை அப்படி பேசுனேன். அவங்களே அந்த அம்மா மிரண்டு போய் சப்ப கூட்டு போகும்போது எல்லாம் போயிட்டாங்க. நான் பேசுற வேகத்தை பேச்சு ஒரு பாட்டு இங்கிலீஷ் தான் பேசுவாங்க என்கிட்ட. தொலைபுறையில் ப்ளீஸ் 1 minute நாங்கள். Fortunately, unfortunately, you are not enter our field, that is cine field. You would have been there is no Sivaji Ganesan. You would have liked that. அந்த அளவுக்கு பேச அன்னைக்கு கூட்டாங்க. அதனால் விவசாயிகளுக்கு எது தோன்றுமோ அதை செய்யக்கூடியது. எனவே இந்த திட்டங்கள் நிறைவேறுவதற்கு இங்கே இருக்கிற யாருடைய வீடுகள் இடிக்கப்பட்டது என்றாலும் அவர்களையெல்லாம் நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்கு வேறு ஏதாவது செய்ய வேண்டுமானாலும் நான் செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். நான் எடுக்கல, அதை மக்களுக்காக எடுத்திருக்கிறோம். மக்கள் அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் கொடுத்துருக்காங்க. இப்போ கூட நேற்று சுப்ரீம் கோர்ட்டில் சொன்னார், நேற்று ஒரு ஏரியில் ஃபுல்லாக ஊடு கட்டிட்டு இருக்கான். அது போய் நான் போய் சொன்னேன், வானாயான்னு தண்ணி விட்டா என்ன பண்ணுவேன், தண்ணி வந்துச்சு ஒவ்வொன்று கத்துறாரு. நான் நேற்று சொன்னேன்னா, ஆனால் சுப்ரீம் கோர்ட் கேஸ் என்ன பண்ணிட்டான், அது பத்திரிக்கை பார்த்து சீஃப் செக்ரட்டரி பாரத ஏற்றுக்கிட்டான். சீஃப் செக்ரட்டரி என்ன சார் அந்த இறையாண்டு சொல்வார், உன்னாலேயே நான் அடிக்கடி போட்டு போறேன். ஆகையினால் அது ஒரு பக்கம் இருக்கு. இங்க ஒரு சாராய கடை இருக்குது, அது எடுக்கிறது மிகப்பெரிய பகிர்ந்தம். அது அமையாதவர்களுக்கு தான் கலெக்டருக்கு நன்றி சொல்லணும். அதை எடுத்து கொடுத்ததுனால தான் இன்னைக்கு அவ்வளவுக்கு. அதே மாதிரி நந்தகுமார் அவர்கள் அதிமுக தோழர்களிடத்தில் சொல்லி அவருடைய தலைவருடைய சிலை அந்த பக்கத்திற்கு இந்த பக்கத்தை மாற்றி வைத்துக் கொள்ள வேண்டும் என்று கேட்ட பொழுது பெருந்தன்மையோடு ஒத்துக்கொண்ட அந்த நண்பர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை நான் இன்றைக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். அது செய்து கொடுத்துடலாம், ஆனால் பாதுகாக்க வேண்டியது உங்களுடைய கடமை. அதுதான் நான் சொல்லுவேன். அந்த இடங்களை துப்புரவா வச்சுக்கணும், வாக்கிங் போறதுக்கு வச்சுக்கணும், மாலையில காற்று வாங்கறதுக்கு வச்சுக்கணும், நண்பர்களோடு உட்கார்ந்து கருத்துக்களை பரிமாற்றி வச்சுக்கணும். ஆடு கட்டுறதுக்கு, மாடு கட்டுறதுக்கு, சாராய பாட்டில் உடைக்கிறதுக்கெல்லாம் இருக்கக்கூடாது. நான் இன்னைக்கு சொல்றேன், எனக்கு மெட்ராஸ் செய்தி வந்தோடனே போலீஸை கூப்பிட்டு இமீடியட்டா சொன்னேன், சாராய பாட்டில் உடைச்சு எலும்பு உடைச்சிட்டு வாங்கன்னு சொன்னேன். ஆகையினால் இப்போ சொல்றேன், யாரும் இந்த மாதிரி துஷ்பிரயோகங்களை செய்யக்கூடாது என்று நான் மனமாறு கேட்டுக்கொள்கிறேன்.